டேய், இங்கே பாரு, பயம் உன்னை கட்டி போட விடாது. பார்த்துக்கலாம், வா. ஃபர்ஸ்ட் கேஸில் ஆமாம் சார். எந்த ஊர் சொன்னீங்க? இது கோயம்புத்தூர் சார். சார், அந்த லேடியை ஸ்டேஷன் வர வச்சு என்கொயரி பண்ணிக்கலாமே சார்? இது அந்த ஸ்பாட்டில் அவங்களை இன்டர்கேட் பண்ணுறப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மூலிமா நமக்கு ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும். அதான் கேஸ் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சார், இட்ஸ் எ டிபிக்கல் தெஃப்ட் அண்ட் மர்டர். கொலை செய்யப்பட்டவங்க அந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட். அவர் ஒரு சின்ன ஐடி கம்பெனி வச்சுருக்காரு. அவங்க ஒய்ஃப் கூட ஏதோ ஒரு டென்டிஸ்டாக இருக்காங்க போல். அப்புறம் ஒரு 4-5 வயசில் ஒரு குழந்தை. அந்த இன்னொரு லேடி ஊருக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க சார். ஆனால் எதுவும் சரியாக லிங்க் ஆக மாட்டேங்குது சார். அப்புறம் அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன் சார். ஆனால் அதில் என்ன இருந்தது சரியாக தெரியல. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நைஸ் அப்சர்வேஷன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்களா? இல்லை சார், அது சரியாக தெரியல. இப்போல்லாம் ஐசிஐசி, சிபிஎஸ்சி அப்படி இப்படின்னு நிறைய சிஸ்டம் வந்துச்சு. அதில் தான் ஒன்று இருக்கனால சார். அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் விசாரிச்சதுலேயும் நமக்கு பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார். அந்த வீடை சுற்றி சர்ச் பண்ணதுலேயும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். இவங்க தான் சார் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சார், அவங்க ஏதோ ஊருக்கு போறதா சொல்லி என்ன லீவ் எடுத்துக்க சொன்னாங்க. ஏதோ காரணத்தினால அவங்க ஊருக்கு போல. ராதிகா அம்மா தான் என்ன வேலைக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எப்பவும் போல நான் வேலைக்கு வந்து பார்த்தேன். அவங்க இந்த நிலைமையில இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி நடுக்கமாயிடுச்சு சார். ஹலோ சார். அன்னைக்கு எந்த டைம் இங்கே வந்தீங்க? ஒரு 2-2:30 இருக்கும் சார். எப்பயும் அந்த டைம் தான் வருவீங்களா? இல்ல சார், சில சமயம் சீக்கிரம் வந்துருவேன். எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க? அவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்து இங்கே தான் சார் வேலை பார்க்குறேன். ஒரு 3 வருஷம் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வரப்போ இங்கே யாரெல்லாம் இருப்பாங்க? ராதிகா அம்மா மட்டும்தான் சார் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடும். அந்த ராதிகா அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க தான் சார் அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்து கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி நடந்தது தெரியுமா? நான் தான் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன். சார், அந்த லேடி கிட்ட பேசிட்டேன். அவங்க ஏதோ ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் வந்துடுவாங்க. ஃபாலோ பண்ணி தான் சார் இருக்கேன். குட். லொக்கேஷன் ட்ராக் பண்ணுங்கள். வந்ததுமே அப்டேட் பண்ண சொல்லுங்கள். சார், அந்த இஸ்திரி கடைக்காரர் சொன்னதுலேயும் எனக்கு இந்த டவுட்டாக தான் சார் இருக்குது. இந்த ஏரியா தான் சார் 1.5 வருஷமாக கடை வச்சுருக்கேன். காலையில் தேய்க்கிறதுக்கு துணி குத்துட்டு ஏதோ சீக்கிரமாக போகணுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் சார். என்ன டைம் இருக்கும் அப்போது? ஒரு 7 மணி இருக்கும் சார். சார் வரேன் சார். அது தவிர வேறு எதுவும் தெரியாது சார். இந்த 2 பசங்க பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரியோட சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே இருக்க கம்பெனியில் இருக்க ஃபுட்டேஜ்லையும் இருந்தாங்க. ரெஜிஸ்டரை பார்த்து தான் சார் கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா? இல்லை சார், வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். எந்த ஊர் நீங்கள்? இங்கே தான் சார், செங்கல்பட்டு.
கம்பெனி கால் பண்ணி டீட்டெயில்ஸ் செக் பண்ணுங்க. இப்போவே வா சார். என்னாச்சு, ஏன் பயப்படுறேன்? அவன் அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது சார், அதான் பயந்துட்டான். டைம் ஆச்சு போகணும் சார், ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. எங்கே வேலை செய்கிறீங்க? இந்த கார்னரில் வெஜ் ஹோட்டல் வச்சுருக்கேன் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். அப்புறம் இன்னும் சைவமாகவே இருக்கீங்க சார்? சார் இன்டர்வியூக்கு தான் சார் வந்திருக்காங்க. கேட்டிங்களா? எஸ் சார். ஏன்பா? சார் சார் அது ஒன்றும் இல்லை சார். சார் அது ஒன்றும் இல்லை சார். சார் அது டாக்குமெண்ட் தான் சார் இருக்கு. சார் சார் பசங்களோட டாக்குமெண்ட்ஸு எப்போ வேணாலும் விசாரிக்க வர வேண்டியிருக்கும். ஓகே சார். என்ன கண்ட கண்ட நேரத்தில் குடிக்காதீங்கடா டே. அட்லீஸ்ட் இந்த லேடி விசாரிக்கிறப்ப ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம் சார். ம், ஏன் அவங்களே கூட சஸ்பெக்டாக இருக்கலாம். சார் இந்த போட்டு தான் சார் சொன்னேன். ம், இது நீங்கள் சொன்ன மாதிரி வேறு லாங்குவேஜ் தான், சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சரியாக பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் இந்த சைன் லாங்குவேஜ். இது அவங்களுக்குள்ள சொல்ல வரத கை அசைவுகள் மூலிமா கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். சார் இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்துருக்கேன். இந்த நியூஸ் வாசிக்கிறவங்க ஒருத்தவங்க கையில் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்ட். சார் அப்போது இதெல்லாம் ஃபோனில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல? ஆனால் எனக்கு என்னமோ இதில் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு தோணுது சார். த டெவில் இஸ் இந்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க சார். பாரா, நல்லா இருக்கே. எங்கே பிடிச்சிங்க? புக்ஸில் படிச்சிருக்கேன் சார். ம், சார் இவங்க தான் சார். அந்த கேர்டேக்கர். எஸ் சார். என்னம்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு ஊருக்கு போயிட்டீங்க? சார் இவங்க எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அந்த குழந்தைய கூட நான் என்னோட குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். ஃபேமிலி ட்ரிப் போகிறனால 2 நாள் லீவ் எடுத்துக்க சொன்னாங்க. அதான் நான் ஊருக்கு போனேன். எனக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது வேலைக்கார அக்கா சொல்லி தான் தெரியும். எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க? நான் ஒரு 3 வருஷமாக வேலை செய்கிறேன் சார். அந்த குழந்தை ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு சைல்டு. அவளால் பேச முடியாது, காது கேட்காது. அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கேன் சார். எந்த ஊர் நீங்கள்? நான் ஹொசூர் பக்கத்தில் KGF டவுன் போகிற வழியில் ஒரு கிராமம். கேஜிஎஃப்பா? அந்த ஷூட்டிங்லாம்? நீங்கள் இது சம்மந்தமாக படிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். ஹாஸ்பிட்டலை விட இங்கே நல்ல சேலரி கொடுத்ததுனால இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். என்னம்மா எதையா சொல்லி சும்மா கன்ஃபியூஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? இவங்க வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இல்லை? இவங்களுக்குள்ள சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. இவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை எதுவும் இருந்த மாதிரி தெரியலை. அவங்க 2 பேருக்குமே பாப்பா தான் எல்லாமே. நீங்கள் தான் அந்த வேலை செய்கிற அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொன்னீங்களா? ஆமாம் சார். டூர் போகிறது கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அந்த அக்காவுக்கும் கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அன்னைக்கு நீங்கள் எப்போ ஊருக்கு போனீங்க? சார் நான் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஊருக்கு கிளம்பிட்டேன் சார். விக்னேஷ், டீட்டெயில்ஸ் வாங்கிடுங்க. எஸ் சார். கேஸ் முடியறதுக்கு ஊருக்கு எங்கேயும் போகக்கூடாது. என்கொயர் கோடு முதல்ல வரணும். ஓகே சார். சார் அதில் ஏதோ இந்த போர்டில் ஏதோ வித்தியாசமாக இருக்குது சார். புரியல, வித்தியாசமானா? இதில் இருக்கிறது எல்லாம் நான் எழுதின சைன் லாங்குவேஜ் தான். ஆனால் ஒரு சிலது மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க அந்த அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாராவது எழுதிக்கலாம்ல? இல்லை சார், அவங்களுக்கு இந்த சைன் லாங்குவேஜ்லாம் தெரியாது. குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ண கூட நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓ ஓகே, சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க. நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா கால் பண்ணுறேன். ஓகே சார். ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தை படித்த ஸ்கூல் எஸ் சார். அங்கே போய் விசாரிச்சு பார்ப்போம். அது மூலிமா நமக்கு எதாவது க்ளூஸ் கிடைக்கலாம். எஸ் சார். ப்ளஸ் அந்த ஸ்கூல்ஸ் மாதிரி வேறு ஸ்கூல் சென்டர்ஸ்லையும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே சார்.
சார் இங்கே ஏதோ லீடு கிடைக்கிற மாதிரி தெரில சார். சார் சார் இவன் என்ன சார் பண்ணுறான்? நீங்கள் ஹைட் அவுட்டில் இருங்க, நான் உள்ளே போகிறேன். டேய் 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 என்னடா பண்ற? மயிறு ஒன்னதான். டேய் என்னடா பண்ற? இது வரைக்கும் நம்ம திருண்ண வீட்டில் எதாச்சும் மாட்டிருக்கோமா? ஆ இப்போ வரைக்கும் நம்ம தான் பண்ணோன்னு எதுவும் இல்லை. இப்போ மட்டும் நம்ம காலி பண்ணிட்டு போனோம், நம்ம தான் கன்ஃபார்மே ஆயிரும். டேய் டேய் இங்கே பாரு, பயம் உன்னை கட்டி போட விடாத, பார்த்துக்கலாம் வா. ஹலோ சார். ஹலோ விக்னேஷ், எங்கே இருக்கீங்க? சார் இங்கே பங்க் எதிர்க்க இருக்க தாபாவில் இருக்கேன் சார். அவனுங்க இவ்வளோதான் சார் இருக்கானுங்க, சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஓகே, லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க. சார் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேஸில் எந்த ஒரு குழுவுமே கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்கல சார். அந்த பசங்களே கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. சார் எங்களுக்கு காசு தான் சார் வேணும், அதுக்குன்னு கொலை பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் ஆள் இல்லை. ஏன் அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலையா இல்லை பயமா? சார் அப்படிலாம் இல்லை சார். நாங்கள் ஒரு வீட்டுக்கு திருட போகிறோனாலே அங்கே ஆள் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி தான் சார் போவோம். எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்துகிட்டே இருப்போம். அன்றைக்கே அப்படி தான் போனோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ஆள் வந்துட்டாங்க. எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் அவங்கள தள்ளி விட்டு. அந்த குழந்தைய ஏன்டா? சார் அந்த குழந்தைய நான் எதுவும் பண்ணல சார். அவங்க அப்பா அம்மாவை தள்ளி விட்டதில் அந்த குழந்தை கீழே வந்து அப்படியே மயங்கிடுச்சு சார். இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் கேஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை, அது அந்த பசங்க 2 பேரும் சின்ன பசங்க. அவங்களால இந்த மர்டரை அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்க முடியுமான்னு ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. நீங்கள் ஒன்று விட்டதுக்கே 2 பேருக்குள்ளேயும் விசடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களால இந்த மர்டர் பண்ணியிருக்க முடியுமாங்கிற ஒரு சஸ்பிஷன் இருந்துகிட்டே இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? மார்னிங் வர சொல்லியிருக்காங்க சார். ரிப்போர்ட்ஸ் வரட்டும், பார்ப்போம். வெல், the devil is in the details. இல்லை?